கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். எதன்னா உங்களுடைய விண்ணப்பம், உங்களோட சோத்திரம், உங்கள் ஜெபம் மூன்றையுமே கர்த்தரிடத்துல சொல்லணும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசணும். ஏன்னா முதல்ல கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. நிறைய பேர் நிறைய காரியங்களை குறித்து எந்த நேரமும் கலங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, அருமையான தேவனுடைய ஜனமே, என்னுடைய பிள்ளையே, நீ கலங்காதே. எதை குறித்தும் நீ கண்ணீரோட நீ நெருங்கி ஆண்டவர்கிட்ட நீ வா. எல்லாவற்றுக்கும் தேவன் உனக்கு ஒரு அதிசயம் செய்கிறவராக இருக்க. எதை குறித்தும் நீ கலங்காத, ஒன்றை குறித்தும் நீ கவலைப்படாத. எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடு கூட என்னை நீ நோக்கி பாரு. நான் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன். உன் வேண்டுதலை உன் விண்ணப்பத்துக்கு நான் நிறைவேற்றுவேன். அதற்கு ஆமென் என்று பதில் கட்டளையிடுவேன் ஆண்டவர் சொல்கிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் விண்ணப்பம் கேட்கப்படும். நீ சோத்திரத்தோடு கூட ஜெபத்தோட தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண. அதிகாலையிலும் ராஜாமத்திலும் ஆண்டவரை நோக்கி முறையிட. இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நிச்சயமாய் கர்த்தருடைய அதிசயத்தை நீங்கள் காண்பீங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.